இன்றைய சுயமரியாதை. நான் ஆன்மீக அதிர்வலைகளை பரப்பும் ஆத்மா. நான் யாரு? ஆன்மீக அதிர்வலைகளை பரப்பக்கூடிய ஆத்மா. அதுக்கான சிந்தனை. உள் உணர்வினால் அதிர்வலைகளை பரப்புவது எப்படி? இந்த முரளில, சண்டே முரளில பாபா அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்கு. நம்முடைய உள்ளுணர்வுல என்ன இருக்கணும்? உள்ளுணர்வின் மூலமா பரப்பணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பார்வை, பேச்சு, செயல், உள்ளுணர்விலிருந்து கூட வைப்ரேஷன்ஸ் பரவணும். ஞாபகம் இருக்கா? வைப்ரேஷன்ஸ் பரவணும்னா என்ன பண்ணணும்? என்ன? வீணான விஷயங்கள் வீணானவைகள் இருந்ததுன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் பரவாது. சுவரா, மேகமா, கருமேகமா என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தடுக்குது. என்ன தடுக்குது? கடினமான சம்ஸ்காரம். ரொம்ப கடினமான சம்ஸ்காரம் சுவர். கொஞ்சம் லேசான சுபாவம் வெறும் மேகம். அந்த சுபாவத்திலே கடினமான சுபாவம் கருமேகம். இது என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கான யோகா பயிற்சி. வீணான வைப்ரேஷன்ஸை விட்டு விலகி சக்தி வாய்ந்த நிலையில் நிலைத்திருந்து மாஸ்டர் ஞான சூரியனாகி தன்னுடைய சக்தி வாய்ந்த உணர்வை ஆன்மீக வைப்ரேஷன், சக்தி வாய்ந்த உணர்வு ஆன்மீக வைப்ரேஷன்ஸ் மூலமாக அந்த சூழ்நிலையை நீங்க சுத்திகரிக்க வேண்டும். உள்ளுணர்வின் மூலமாக வைப்ரேஷன்ஸை பரப்பணும். அதற்கு பாபா என்ன சொன்னார்? மாஸ்டர் ஞான சூரியனாகி அந்த வைப்ரேஷன்ஸை பரப்பணும். சூரியன் என்ன செய்யும்? நம்பர் 1, சூரியன் என்ன செய்யும்? வெளிச்சத்தை கொடுக்குது. அது போல நான் யாரு? மாஸ்டர் ஞான சூரியன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஞான ஸ்வரூபமான ஆத்மா, ஞான வெளிச்சத்தை பரப்பக்கூடிய ஆத்மா. ஞான வெளிச்சத்தை கொடுக்கணும். 2வது சூரியன் என்ன செய்யும்? கிருமிகளை அழிக்கும். எஸ், 4 நாள் சூரியன் இல்லைன்னா என்ன ஆயிடும்? கொசு ஸ்மெல் எல்லாம் எவ்வளோ வரும்? பூச்சி. அந்த கோதுமை, அரிசி இதெல்லாம் கூட வண்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெயில்ல காய வைக்கிறீங்க. சூரியன் அந்த கிருமிகளை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. அது போல நான் மாஸ்டர் ஞான சூரியன். எனக்குள்ளேயும் எந்த விகாரங்கள் என்ற கிருமிகள் இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கு அவ்வளோ சக்தி பவர். இதே வெளிச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பவர் போடணும். பவர்ஃபுல் வைப்ரேஷன்ஸ் போடணும். அப்புறம் வேற என்ன செய்யும்? சூரியன் மேகங்கள். சூரியன் இல்லைன்னா நோ மழை. மழை இருக்காது. மழை இல்லைன்னா தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லைன்னா மக்களுக்கு வாழ்க்கை இல்லை இல்லையா? அதனால அந்த மேகங்களை என்ன பண்ணுது? தண்ணீரை எவாபரேட் பண்ணி மேகங்களாக்கி திருப்பி மழை பொழிய வைக்குது சூரியன். அது சூரியனுடைய வேலை. அது போல நானும் எல்லாரையும் என்ன பண்ணணும்? குளிர வைக்கணும். என்னுடைய எண்ணங்களை அந்த மாதிரியான குளிர்ச்சியான எண்ணங்களை உருவாக்கி உலகத்துல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தணிக்கணும். அந்த காரியம் செய்யணும். அப்புறம் சூரியன் வேற என்ன செய்யும்? சூரியன் அந்த காலையில பாத்தீங்கன்னா சூரியன் வந்த உடனே அந்த பறவைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். உயிர்ப்பிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ சவுண்ட், அவ்வளோ எல்லாம் அப்படின்னு அலாரம் மாதிரி கத்திக்கிட்டு. அலாரம் தான் நம்ம கேட்டிருக்கோம். அந்த இப்போ அலாரம் இல்லைன்றதால அது அந்த பறவைகளுடைய சத்தம் கிட்ட அலாரம் மாதிரியே அதுவும் என்ன பண்ணிட்டே இருக்கு, எல்லாரையும் எழுப்புது போல. சூரியன் வந்தாச்சு, எழுந்துருங்க, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஊக்கம், உற்சாகம், அந்த உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் சூரியனுடைய வேலை. வெப்பத்தை கொடுக்குது, ஹீட்டை கொடுக்குது. ஹீட் இருந்தாதான் எல்லா காரியங்களும். பவர் ஞானம் கொடுக்குது, பவர் கொடுக்குது, கிருமிகளை அழிக்குது, ஊக்க உற்சாகத்தை கொடுக்குது, தண்ணீரையும் கொடுக்குது. அதே நேரத்துல நமக்குள்ள வெப்பத்தையும் ஃபீல் பண்ணணும். அந்த குளிர், ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் சூரியன் வந்தாலே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப இதமா இருக்கு. அது போல நமக்குள்ள மனநிலை அது போல இருக்கணும். அப்போதான் நாம் என்ன பண்ண முடியும்? வைப்ரேஷன்ஸை பரப்ப முடியும். அதனால இது மாதிரி நான் மாஸ்டர் ஞான சூரியன் நினைச்சு ஒவ்வொரு முறை ஒன்னொன்னு பிராக்டிஸ் பண்ணு. சிந்தனை செய்து பிராக்டிஸ் பண்ணு.